ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் எடை குறையவே மாட்டாங்குதா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, டக்குன்னு குறைஞ்சிடுமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் உடல் பருமன் பிரச்சனையால் அவதியடைந்து வருகிறார்கள். ஆரோக்கியமற்ற உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் உடல் எடை அதிகரிக்கிறது. உங்கள் உடல் எடையை குறைக்க பல்வேறு முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களா? அது எதுவுமே பலனளிக்கவில்லையா? உடல் எடையை குறைக்க கலோரி பற்றாக்குறை உணவை பின்பற்றுவது அவசியம் என்றாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் சில அடிப்படை விதிகளும் உள்ளன. அவற்றை எடை இழப்பு உணவு திட்டத்தில் இருக்கும்போது நாம் அடிக்கடி கருத்தில் கொள்ள மறந்து விடுகிறோம். பயனுள்ள டிப்ஸை ஃபாலோ பண்ணி நல்ல பலனை பெற அவற்றை உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த டிப்ஸோடு சேர்ந்து நீங்கள் கலோரி பற்றாக்குறையை பின்பற்றி தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது ஒர்க் அவுட் செய்ய வேண்டும். பின்னர் உங்கள் எடை குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்க உதவும் சில டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். முதலில் நீர் உட்கொள்ளல். கோடை காலத்தில் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனெனில் இது உங்கள் வளர்ச்சிதை மாற்ற செயல்முறையை ஊக்குவிப்பதோடு உடல் எடையையும் குறைக்க உதவும். ஒரு நாளைக்கு 8 to 9 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். சம்மரில் நீங்கள் இன்னும் கூட நிறைய தண்ணீர் குடிக்கலாம். நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்க மறந்துவிட்டால் உங்கள் மொபைலில் வாட்டர் டைமரை அமைக்கலாம். இது அடிக்கடி தண்ணீர் குடிக்க உங்களுக்கு நினைவூட்டும். நறுக்கிய வெள்ளரிக்காய், ஆரஞ்சு, லெமன் மற்றும் பெரிகளை ஒரு பெரிய பாட்டில் தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வையுங்கள். மறுநாள் காலை இந்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் உடல் நச்சுத்தன்மையாகுவதை தவிர்க்கலாம். எடை குறைப்பு பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம் எண்ணெய் பயன்பாடு. நீங்கள் எந்த வகை எண்ணெயை பயன்படுத்துகிறீர்கள், எவ்வளவு எண்ணெயை பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். காய்கறி எண்ணெய், கனோலா எண்ணெய் மற்றும் சோயாபீன் எண்ணெய் ஆகியவற்றை தவிர்க்கப்பட வேண்டிய சில எண்ணெய்கள். தினசரி சமையலில் பயன்படுத்த சிறந்த எண்ணெய் கடுகு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், வெண்ணெய் மற்றும் நெய் ஆகியவை. ஒரு குறிப்பிட்ட உணவை சமைக்கும் போது 1 டீஸ்பூன் எண்ணெய்க்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் அது எடை இழப்புக்கு அதிக வழிவகுக்கும். தின்பண்டங்கள் தான் எடை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணம். சர்க்கரை, பசி மற்றும் இரவு நேர உணவு பசியை போக்க சர்க்கரை நிரம்பிய தின்பண்டங்கள், எண்ணெயில் பொரித்த மற்றும் வறுத்த ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை நாம் அடிக்கடி சாப்பிடுகிறோம். இது உடல் எடையை அதிகரிப்பதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் சிற்றுண்டி பழக்கத்தை ஆரோக்கியமாக மாற்றியவுடன் உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு முன்னேற்றமான வித்தியாசத்தை நீங்கள் காணலாம். ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை ஆரோக்கியமானவற்றுடன் மாற்ற வேண்டும். இது உங்கள் குற்ற உணர்ச்சிக்கு செல்ல வைக்காமல் பசி உணர்வை தீர்க்கும். வீட்டில் தயாரித்த பாப்கார்ன், ராகி சிப்ஸ், ஜோவர் பப்ஸ், வறுத்த மக்கானா, சானா, புரோட்டீன் பார், பழத்தயிர் போன்றவை சில ஆரோக்கியமான சிற்றுண்டி விருப்பங்களாகும். மிகவும் பொதுவான உணவையே நீங்கள் தினமும் பின்பற்றி வருகிறீர்களா? ஒவ்வொரு சில நாட்களுக்கு பிறகும் அதே உணவுகளை மீண்டும் செய்தால் அதில் சில பன்முகத்தன்மையை சேர்க்க வேண்டிய நேரம் இது. உதாரணமாக, தினமும் ஒரே மாதிரி கோதுமை ரொட்டியை சாப்பிடுவதற்கு பதிலாக ராகி, ஜோவர், பஜ்ரா, அமராத் போன்ற பல்வேறு வகையான ஆரோக்கியமான மாவுகளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே போல புரதம் நிறைந்த தானியமான குயினோவாவுடன் அரிசியை மாற்றலாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வந்தும் உடல் எடை குறையவில்லையா? இதற்கு உங்கள் பகுதி கட்டுப்பாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை அதிகளவில் சாப்பிட்டால் அதுவும் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். காலை உணவு, மதிய உணவு, தின்பண்டங்கள், பழங்கள் மற்றும் இரவு உணவு ஆகியவற்றை உள்ளடக்கிய 4 to 5 சிறிய உணவுகளாக உங்கள் நாளை பிரிக்க வேண்டும். எல்லா உணவுகளிலுமே உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்துவதற்கு பதிலாக உங்கள் பசியில் 80% மட்டுமே சாப்பிட முயற்சிக்க வேண்டும். இது செரிமானத்தை எளிதாக்கும் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேலும் துரிதப்படுத்தும். இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.